காலையில ஒரே நாள்ல 2 மாவட்டங்கள்ல பள்ளிகளில் படிக்கிற சிறுமிகளுக்கு ஆசிரியரே பாலியல் கொலை கைது அந்த சம்பவம் நடந்தது. அன்றைய காலமாகவே வெளியில் பாலியல் கொலை நடந்தது பள்ளிகளுக்குள்ள அதிகரிச்சு. அது என்கிட்ட கேட்க கூடாது, அப்பாட்ட தான் கேட்கணும். அப்பான்னு வார்த்தையில போட்டு என்ன இருக்குது சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி செய்திகளை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா 2 தான் வெளியில தெரிஞ்சிருக்கு. இந்த நாடங்களும் இந்த மாதிரி கொடுங்கொன்மை நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா நடக்குது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியல, கல்லூரிக்கு அனுப்ப முடியல, தொடர் வண்டியில பயணம் பண்ண முடியல, பேருந்துல முடியல, தானியில போக முடியல, அதான் ஆட்டோல போக முடியல. இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு போதைகளின் நிலம் ஆயிடுச்சு. இது ஒரு அறம் சார்ந்த, ஒரு ஒழுக்கம் சார்ந்த நாடாக இருந்த, ஒரு நீதி சார்ந்த நாடாக இருந்த இந்த நிலம் முழுக்க போதைகளின் களமாக நிலமாக மாறிடுச்சு. இது திரவ வழி இல்ல, மாத்திரை வடிவா, அஞ்சல் தலை வடிவில், பல்வேறு வடிவில் இது போதைகள் அந்த இன்சுவை கட்டி இருக்கிற சாக்லேட் அது மாதிரி பள்ளிக்கூடத்து கல்லூரி வளாகங்களுக்கு முன்னாடி அந்த இதுல என்னுடைய தங்கைகள் தம்பிகள் ஆசிரியராக இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல எல்லா பிள்ளைகளையுமே அந்த சாக்லேட்டை பயன்படுத்தி மயக்கத்திலே உட்கார்ந்து இருக்குதுங்க. ஒன்னும் சொல்ல முடியல. பெற்றோர்கள்ட்ட கண்டிச்சா பிள்ளைகளை, ஏன் பிள்ளைய கண்டிக்க நீங்க யாருன்னு பெற்றோர்கள் கேட்கிற அளவுக்கு இருக்குதான் சூழல். இது உண்மையிலே தமிழக முதல்வர் அப்பா வாங்கணும்னா இந்த கொடும் செயல்களை எல்லாம் தடுக்கிற அளவிற்கு ஒரு ஆட்சியை செய்யணும். அப்பதான் உண்மையிலே உளமாற இந்த மக்கள் அப்பான்னு சொல்ற அந்த உணர்வு வரும். சும்மா பேர்ல வச்சுக்கிட்டு இந்த பிராண்ட் மாஸ்டர்கள், அந்த பிராண்டிங் பண்றவனை கூட்டிட்டு வந்துட்டு இந்த ஆட் பிலிமுக்கு இது ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பான். இந்த இப்படி பண்ணா அப்படி பண்ணோம். இந்த மாடல் தானே, அவரு மாடல் தானே, திராவிட மாடல்ல அவர் ஒரு மாடல். இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு மாடல் நடிப்பாரு, அப்புறம் சோப்புக்கு நடிப்பாரு, எண்ணெய்க்கு நடிப்பாரு. அது மாதிரி இவர் ஆட்சிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு. அதுல இந்த பிராண்டிங்ல அப்பா பிராண்டிங். இப்போ கொடுமை இதெல்லாம். நாடெங்கிலும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்க தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லல, காமராஜரையே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாடெங்கிலும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்களை அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா தலை சுத்துதப்பா அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ஒரு பக்கம் தமிழகத்தில் பல கட்சிகள் இந்திய திணிப்பை எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் தேடி பிடிச்சு ஒவ்வொரு பார்ட்டி ஒவ்வொரு இவங்க இங்கிலீஷ் ஸ்கூல் நடத்துறாங்க, இவங்க பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாங்கன்ற அந்த அது எப்படியோ. ஆனால் இந்த இந்தியை வலுக்கட்டாயமா திரிக்கிற போக்கை இந்த ஆட்சியாளர்கள் நிறுத்தணும். பல போராட்டங்கள் இந்த நிலத்துல நிகழ்ந்திருக்குது. மற்ற மாநிலங்கள் ஏற்குதுங்கிறதுக்காக நான் ஏற்கணும்னு சொல்ல முடியாது. மற்ற மாநிலங்களை விட நான் அதிகமா வரி கட்டுறேன், அது கேட்டியா நீ? அதுக்கு ஏதாவது ஏன் மற்ற மாநிலங்கள் கட்டுறதை விட அதிகமா கட்டுறீங்கன்னு நீங்க கேட்குறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க காவிரியில தண்ணி தர மறுக்குது அந்த மாநிலம், ஆனா நான் என் வளத்தை எந்த மாநிலத்துக்கும் தர மறுக்கலையே, அப்பதெல்லாம் நீ ஏன் மறுக்கலைன்னு கேட்பீங்களா? அப்படி பார்க்க கூடாது. இதை கட்டாயமாக திணிச்சு அதை கற்க வச்ச நிலைமை கொண்டு வந்தது நீங்க தான். இதெல்லாம் தனியார் பள்ளிகள். தனியார் பள்ளிகள்ல ஆங்கிலம் இந்தி கற்கிற வாய்ப்பு இருந்தா தான் பிள்ளைகளை சேர்க்கிறாங்க. அது ஒரு உளவியலா ஒரு நோயாக்கிட்டீங்க. அதனால அவர் வழி இல்லாம எல்லா தனியார் பள்ளியிலும் இந்தி சேர்ந்துருச்சு. அங்க தமிழை எடுத்துட்டாங்க. நீங்க பொது புத்தியில எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க, தமிழ் படிச்சா ஒன்னத்துக்கு ஆகாது, அது பிச்சை எடுக்க கூட பயன்படாதுன்னு பேசி எங்க மனநிலையை இப்படி தயார் பண்ணிட்டீங்க. தமிழ் தமிழ்னு சாவாங்க, இங்க தமிழ் ஒரு பழமை, இதெல்லாம் ஒரு நீண்ட காலமா பேசி பேசி ஒரு உளவியலா ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி எங்களை வீழ்த்திட்டீங்க. அதனால அது அதனால என்ன சொல்றாரு, அதனால எல்லாரும் இந்தி படிங்கிறாரா? அவங்க வச்சிருக்கிறாங்க, நாங்க வேணான்றோம். சரி நீங்க முடிஞ்சா கொண்டு வாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்சா தடுக்கிறேன், யார் வெல்றான்னு பார்ப்போம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அவர் தான் சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒன்னா இருங்க, இந்தி வேணுங்கிறவங்க நாங்க கொண்டு வரணும், கொண்டு வந்து காட்டு. மற்ற கட்சிகளை விடுங்க, மற்ற கட்சி கூட்டணி வைக்குது, அந்த கட்சி திராவிட கட்சிகள், அதுல என்னை தாண்டி நீ திணிச்சிருன்னு பாப்போம்ன்ற. நீ என்னை தாண்டி கொண்டாந்து திணிச்சிரு. அதிகாரத்தில் இருக்கிறனால தானே நீங்க ஆடுறீங்க.
இந்த அதிகாரம் என் மொழியை காக்க துடிக்கல, அது நடிக்குது. இவர்களோடு சேர்ந்து என் மொழியை அழித்ததுல திராவிட கட்சிகளுக்கு பெரும்பங்கு உண்டு. அதனால இது நடிக்கும். அதுக்கு ஏன் சாக்டோஜியை இடம் கொடுக்கணுங்கிற? உங்களுக்கு பயிற்சி இருக்குல்ல, அனுபவம் இருக்குல்ல. ஒவ்வொரு முறையும் இந்த போராட வரும்போது ஒரு நியாயமான கோரிக்கை முன் வச்சு போராட வரும்போது அரசு கூப்பிட்டு இப்படி மச்சம் பண்ணி இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அதை மழுங்கடிக்குதுன்னு தெரியும் போது அப்புறம் ஏன் அதை அந்த போராட்டத்தின் வீரியத்தை குறைச்சிக்கணும்? தம்பி ஒரு முறை சொல்லுது, சரி விட்டுருச்சு, இன்னொரு முறை நம்பி பார்க்கலாம்னு நம்புறீங்க, சரி பரவாயில்ல, திரும்ப திரும்ப அதே செய்துன்னா அதையும் வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படி ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றுவேன் இருப்பான்ல. நீ இதே வட்டம் சொல்லிட்டு இருக்க, அவனை நம்ப முடியாதுன்னு சொல்லி போராட்டத்தை தீவிரப்படுத்தணுமே ஒழிய அப்புறம் எங்க போராட்டத்தை மல்கடிக்குதுன்னு வெளியில வந்து பேசுறது எப்படி? அது ஏற்கிறது அல்ல. அது போராட்டத்துக்கான அழகும் இல்ல, அர்த்தமும் இல்லை. அது அரசு ஊழியர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு கோரிக்கையை வச்சு போராட வேண்டிய அவசியம் இருக்கிற அளவுக்கு செயல்படுது. வேற எப்படி செயல்படுதுக்கிறீங்க? அரசு ஊழியர்களுக்கு எந்த துறையில எந்த தளத்துல பிரச்சனை இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. டாஸ்மார்க் ஒண்ணுதான் சரியா போயிட்டு இருந்துச்சு, அந்த ஊழியர்களுக்கும் பிரச்சனை வந்து அவங்க பணி நிரந்தரம் கேட்டு போராட ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்திருப்பீங்க, எல்லா தளங்கள்லயும் பிரச்சனை இருக்குது. எந்த துறையில பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. அது தேவைப்படுது. ஏன்னா இப்ப இந்த பக்கத்துல சாராயம் குடிக்கிறோம், தலை வலிக்குது, காய்ச்சல் வலிக்குது, பிரச்சனை வருதுன்னா இப்ப இந்த பக்கத்துல மாத்திரை கடை இருக்கிறது சரிதானே? அதனால எங்களை என்னதான் பண்ண தெரியும் சொல்லுங்க. நான் ஒருத்தர் சிக்கனு எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்டுக்கிறீங்க. நானு சலிக்காம இந்த என் பங்காளி வடிவேல் சொன்னாம அவன் என்ன அடிச்சாலும் தாங்குவாயா அப்படிங்கிற மாதிரி குடும்பதான் தம்பி. இதெல்லாம் இவ்வளவு காலம் கழிச்சு மருந்தகம், மக்கள் மருந்தகம், முதல்வர் மருந்தகம் எந்த ஒன்ன பண்ணிட்டு இருக்கிறதான் தம்பி. அதுக்கு ஒரு பல 100 கோடிகளை என்ன தரம் இருக்கும்? என்ன தரம் இருக்கும் சொல்லுங்க? என்ன தரம் இருக்கும்? ரேஷன் கடையில அரிசி போடுறிய, எத்தனை பேர் உங்க வீட்டுல வாங்கி சமைக்கிறீ? அதை ரேஷன் கடையில அரிசி வாங்கி சாப்பிட்ட காமராஜரா நீங்கள்லாம்? முதலமைச்சரா இருக்கும்போது வாங்கி சாப்பிட்ட ஒரு தலைவரா நீங்கள்லாம்? எதையோ ஒண்ணு அந்த மருந்தகத்துல போய் நாங்க மருந்து வாங்கி சாப்பிட்டு தேர்தல் வரும்போது இந்த மாதிரியான திட்டங்கள் அது சொல்றது மக்கள் மருந்தகம் சொல்லுவோம், இல்லை தேடி கல்வியை கொண்டு போவோம், இப்படி ஒவ்வொன்னா செய்வோம் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமா ஒன்னொன்னையும் செய்யறது தான். அதனால பயன் என்ன வரும்னு கடைசியா தான் பார்க்கணும். ஏய் நீங்க என்ன பத்திரிகையாளர் தான் கேட்க, வேற அவ்வளவுதானே? முதல்வர் தானே சொல்றாரு, மக்கள் சொல்ல இல்ல. ஒரு அம்மா அந்த காணொலியில பேசியிருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு திட்டம் 10 திட்டத்தையாவது அவங்க கூட 10 கேட்கிறாங்க, நான் 8 தான் கேட்கிறேன். எது ஒன்றை நிறைவேற்றிருக்காங்க? நீங்க மக்கள்ல ஒருவரா இருந்தா ஒண்ணு சொல்லுங்க, இது நிறைவேற்றிருக்காங்க. கூட்டுறவு கடன் தள்ளுபடி, நீட்டு எல்லாம் சொன்னாங்க. கேஸ் சிலிண்டருக்கு, எரிகாற்று உருளைக்கு 100 ரூபாய் குறைக்கிறது, மின் கட்டணம் உயராது, மாதம் ஒரு தடவை அந்த கட்டணத்தை நாங்க கணக்கெடுப்போம்னு ரீடிங். அது இல்ல. சொத்து வரி உயராதுன்னாங்க, சொத்து வரி உயருது. இப்ப ஈரோடு தேர்தல், கிழக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே 6 விழுக்காடு வரியை உயர்த்திருக்காரு, சொத்து மாநகராட்சி வரி ஈரோடுல. தேர்தலுக்கு முன்னாடி நேர்மையான துணி உள்ளவர் இருந்தா தேர்தலுக்கு முன்னாடியிலே ஏற்றிருக்கணும். தேர்தலில் வெற்றி பெற்ற அடுத்த ஒரு வாரத்தில் நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா அப்படி